இனி சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். தனித்துவமான குரல் வளத்தால் இசைக்குயில் என வர்ணிக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி காலமானார். அவருக்கு வயது 88. 1938ஆம் ஆண்டு அன்றைய மதராஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட குண்டூரில் பிறந்த எஸ். ஜானகி 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற படத்தின் மூலம் தமிழ் திரைத்துறையில் தடம் பதித்தார். தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், இசைக்குயில், இசையரசி என வர்ணிக்கப்படும் எஸ். ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி, ஹிந்தி என 17 மொழிகளில் 40,000த்திற்கு மேற்பட்ட பாடல்களை பாடியவர். தனது தனித்துவமான குரல் வளத்தால் 3 தலைமுறை ரசிகர்களை கவர்ந்த எஸ். ஜானகி 4 தேசிய விருதுகளையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி உட்பட 33 மாநில அரசு விருதுகளையும் வென்றவர். தனது காந்த குரலால் ரசிகர்களை கட்டி போட்ட எஸ். ஜானகி உடல்நலக் குறைவால் தனது 88வது வயதில் மைசூரில் காலமானார். எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன் போன்ற இசை ஜாம்பவான்களுடன் இணைந்து பல வெற்றி பாடல்களை தந்தவர் எஸ். ஜானகி. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அன்னக்கிளை தொடங்கி பல்வேறு படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார். பி. ஸ்ரீனிவாஸ், யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோருடன் சேர்ந்து பல வெற்றி பாடல்கள் வழங்கியவர் எஸ். ஜானகி. ஜென்டில்மேன், காதலன், முதல்வன், ஜோடி உள்ளிட்ட பல படங்களில் ஏ.ஆர். ரகுமானுடன் பணியாற்றியவர். இளைய தலைமுறையைச் சேர்ந்த அனிருத் இசையில் அவர் பாடிய அம்மா அம்மா பாடல் பலரது ஃபேவரட். அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் உள்வாங்கி பாடும் சிறப்பை பெற்றவர் எஸ். ஜானகி. குழந்தை குரலில் பாடுவதில் கைதேர்ந்த ஜானகி சிம்புவின் ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார் பாடலை பாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். மகளிர் மட்டும் படத்தில் ரேவதி, ஊர்வசி மற்றும் ரோகிணி ஆகிய 3 பேர் பாடும் காட்சிகளுக்கும் ஒரே ஆளாக வேறு வேறு மாடுலேஷன்களில் பாடி அசத்தினார். செந்தூர பூவே, பூஜைக்கு வந்த மலரே வா, வசந்தகால கோலங்கள் உள்ளிட்ட பாடல்கள் மூலம் காதல் மற்றும் ஏக்கம் போன்ற உணர்ச்சிகளுக்கு உயிரூட்டினார். பல தாலாட்டு பாடல்களை பாடியுள்ள ஜானகி துள்ளல் இசை பாடல்களை பாடுவதிலும் கைதேர்ந்தவர். வியட்நாமில் ஏற்பட்ட படகு விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். வியட்நாமில் இந்தியர்கள் பயணித்த படகு கவிழ்ந்த கோர விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 தென்னிந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வியட்நாமின் பூ குவோக் தீவுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று சென்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 பேர் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உட்பட 32 பேர் பயணம் செய்தனர். தீவுக்கு தெற்கு பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் படகில் இருந்தவர்கள் நீரில் மூழ்கி தத்தளித்த நிலையில் அங்கிருந்தவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சுய நினைவென்று இருந்தவர்களை CPR முறை மூலம் காப்பாற்ற அங்கிருந்த மீட்பு படையினர் முயன்றனர். இந்த விபத்தில் 10 தமிழர்கள், ஆந்திராவைச் சேர்ந்த 3, கேரளாவைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். வியட்நாமில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த பழனியைச் சேர்ந்த முருகப்பிரபுவுடன் பயணம் செய்த அவரது நண்பர் நிர்மல்குமார் விபத்து நடந்தது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தகவல்களை பார்க்கலாம். மார்னிங் ஒரு தீவுக்கு போனோம் சார். அங்கேருந்து மறுபடியும் லஞ்சுக்கு இன்னொரு தீவுக்கு போகும்போது போட்டு அலையில் அடிச்சு வந்துருச்சு சார். 8 பேர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க, 2 பேர் கேரளா, ஓகே, பேலன்ஸ் கர்நாடகா. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் குயிக்காக ரெஸ்க்யூ பண்ண. அப்புறம் அவங்க வீட்டில எல்லாம் இல்லை, அவங்க பாடிஸ் போட்டு கொஞ்சம் இமிடியேட்டாக ரெஸ்க்யூ பண்ணி அவங்க கொண்டு வந்த. அப்புறம் ரெஸ்க்யூ பாடிஸ் மட்டும் இமிடியேட் ரெஸ்க்யூ பண்ணி கொடுத்தா போதும். நாங்கள் எல்லாம் எங்களெல்லாம் செக்அப் எல்லாம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அவங்கள மட்டும் ரெஸ்க்யூ பண்ணி இமிடியேட்டாக அவங்க உறவினர்கள்ட்ட கொடுத்தா பரவாயில்ல. அந்த குயிக்காக 20 பேருமே தமிழர்கள் தப்பிச்சோம். ஓ, பயணித்த 20 பேருமே தமிழர்கள் தான். மொத்தம் 35 பேர் போயிருந்தோம் சார். 20 பேர் தமிழர்கள் தான். நாங்கள் சேலம், தருமபுரி, சென்னை எல்லா ஏரியா கலந்து தான் இருக்கு. பள்ளியிலேருந்து நாங்கள் 2 பேர். ஓகே, அதில் என் ஃப்ரெண்டு இருந்தார்.
அலை அடிச்சதுல போட் இதாகிடுச்சு. ஸோ போட் அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக சொந்த ஊருக்கு கொண்டுவர உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானைக்காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமா நகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோர் வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து குடும்பத்தினர் கதறி எழுந்தனர். எங்களுக்கு 3:30 மணிக்கு தெரியும். 3:30 மணிக்கு டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி எதையும் ஐலாண்ட் கூப்பிட்டு போகிறாங்க, மொபைல் எடுக்காது, அதனால நான் மொபைல் நான் ரூமில் கூப்பிட்றேன், நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் பேர குழந்தை மேலே ரொம்ப பேத்தி ஒன்று பிறந்திருக்கு, இல்லை அதை மட்டும் வீடியோக்களில் பார்த்து சிரிச்சிருக்காரு சார். இதுதான் சார் அவர் கடைசியாக பார்த்து. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த 44 வயதான முருகப்பிரபு தனது நண்பர் நிர்மல்குமாருடன் வியட்நாம் சென்றிருந்த நிலையில் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். முருகப்பிரபு மரண செய்தி கேட்டு அவரது மனைவி மற்றும் 8 வயது குழந்தை செய்வதறியாது திக்கற்ற நிலையில் தவிக்கின்றனர். உறவினர்லாம் ரொம்ப மனநிலையில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அவருக்கு 42 வயசு ஆகுது. ஒரு சிறு வயசு குழந்தை ஒன்று இருக்குது. உறவினர்லாம் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப வேதனையில் வாடிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் டூராக தான் போனார். மற்றபடி எதுவும் பிஸ்னஸ் டூராக போன இடத்துல இந்த மாதிரி படகு கவிழ்ந்துடுச்சு. அதனால் அவரோட பாடியை திருப்பி சீக்கிரமாக கொடுக்க மாதிரி தமிழக அரசை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த தொழிலதிபரான செந்தில்குமார் படகு விபத்தில் உயிரிழந்ததால் அந்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. சேலம் ராமகிருஷ்ணா ரோடு பகுதியைச் சேர்ந்த 62 வயதான ஸ்ரீதர் வியட்நாமுக்கு நண்பர்களுடன் சென்றபோது பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் வேலூரைச் சேர்ந்த வினய்குமார் படகு விபத்தில் மரணமடைந்த நிலையில் அவரது மனைவியும் 13 வயது மகளும் கலங்கி நிற்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கோட்டக்கரையைச் சேர்ந்த பாபு, திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரவிசங்கர் ஆகியோரும் வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து குடும்பத்தினர் மீளா துயரில் தவித்து வருகின்றனர். வியட்நாமில் நடந்த படகு விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர், துயரத்தில் வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய தூதரகமும் துணை தூதரகமும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும், வியட்நாம் அதிகாரிகளுடன் இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் வலிமையும் ஆரோக்கியத்தையும் பெறட்டும் என்று ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தங்கள் நிறுவனத்தின் விநியோகஸ்தர்களும் விபத்தில் உயிரிழந்த நிலையில் லாவா நிறுவனம் இரங்கல் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதே தங்களின் உடனடி முன்னுரிமை என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த செய்தி அறிந்து மனவேதனையும் துயரமும் அடைந்ததாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்தில் சிக்கியவர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் வியட்நாமில் உள்ள இந்திய தூதரக உயர் அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர இந்திய தூதரகம் வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது குடும்ப உறுப்பினர்களோ தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத் துறையை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் இருந்து தொடர்பு கொள்ள 1800 309 3793 என்ற கட்டணமில்லா எண்ணையும், வெளிநாடுகளில் இருப்பவர்கள் 9180 6900 9900 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்கலாம் அல்லது 9180 6900 9901 என்ற எண்ணை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டியில் தோற்று நார்வே அணி வெளியேறியுள்ளது.
ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு 4 முறை மட்டுமே தகுதி பெற்றுள்ள நார்வே அணியும் 2022 தவறவிட்ட அரையிறுதி வாய்ப்பை மீண்டும் எட்டிவிட முனைப்பில் இங்கிலாந்து அணியும் காலிறுதிச் சுற்றில் மோதின. விறுவிறுப்பான போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சம எண்ணிக்கையில் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இடைவேளைக்கு பிறகு போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் நார்வேயின் எர்லிங் ஹாலண்டன் கோல் அடிக்கும் முயற்சியும் வீணானது. இதனையடுத்து வழங்கப்பட்ட 3 நிமிட கூடுதல் நேரத்தில் இங்கிலாந்து வீரர் பெல்லிங்ஹாம் அற்புதமான கோல் அடித்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார். இதன் மூலம் 2018க்கு பிறகு மீண்டும் இங்கிலாந்து அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து மோதும் போட்டியில் வெற்றி பெறும் அணி இங்கிலாந்துடன் அரையிறுதியில் மோதும். இங்கிலாந்து அயர்லாந்து தொடரை இழந்ததன் மூலம் சர்வதேச T20 தரவரிசையில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டோலில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 257 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஜோஸ் பட்லர் 131 ரன்களும் கேப்டன் ஹாரி புரூக் 95 ரன்களும் எடுத்தனர். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணியில் இஷான் கிஷன் 56 ரன்களும் திலக் வர்மா 53 ரன்களும் எடுத்த நிலையில் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்திய அணி தோல்வியை தழுவியது. இந்த தோல்வியின் மூலம் 4-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி இந்திய அணியை இங்கிலாந்து அணி ஒயிட் வாஷ் செய்தது. நடப்பு T20 சாம்பியனான இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் அயர்லாந்து தொடரை கோட்டை விட்ட நிலையில் தற்போது இங்கிலாந்து T20 தொடரையும் இழந்துள்ளது. தொடர் தோல்வியால் சர்வதேச T20 தரவரிசையில் இந்தியா 2வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணி முதலிடத்தை பிடித்தது. டாஸ்மாகில் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிக்கப்பட்டதாக சட்ட விதிகளில் திருத்தம் செய்ய அரசு பரிசீலித்து வருவதாக உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுபான பாட்டில்களை ஆங்காங்கே வீசி எறிவதை தடுக்க டாஸ்மாக் வாடிக்கையாளர்களிடம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெற்று காலி பாட்டிலை திரும்ப ஒப்படைக்கும் பொழுது 10 ரூபாய் திரும்ப வழங்கும் திட்டம் நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ள தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாயை தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் அதிகபட்ச விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாட்டில்களை திரும்பப் பெறுவது, மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள மதுவிலக்குத்துறை ஆணையருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மதுபானங்களின் அதிகபட்ச விற்பனை விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அரசுக்கு வணிக வரித்துறை ஆணையர் கருத்துரு அனுப்பி இருப்பதாகவும் இது சம்பந்தமாக மதிப்பு கூட்டு வரி சட்ட விதிகளில் திருத்தங்கள் செய்ய அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் புதிய திட்டம் மூலம் டாஸ்மாக் வாடிக்கையாளர்களுக்கு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செலவு ஏற்படும் என தெரிகிறது. வார விடுமுறையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ந்த காட்சிகளே இவை. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல ஜில்லென்று தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, சிற்றருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து உள்ளதால் சீசன் களை கட்டியுள்ளது. சனிக்கிழமை விடுமுறையொட்டி குடும்பமாக பல பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குற்றாலங்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட வந்திருக்கோம். கிளைமேட் சூப்பரா இருக்கு. கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு. குற்றால அருவியில் எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அங்குள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்தாததை கண்டித்து ஒரு வார காலத்திற்கு கோழி இறைச்சி விற்பனையை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கோழி வணிகர்கள் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் மாநில தலைவர் துரைராஜ், கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகளை அனைத்து மண்டல மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு அரசு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கறிக்கோழி விற்பனைக்கு வரும் முன்னர் 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்கும் முறையை கோழி உற்பத்தியாளர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதை செய்ய தவறினால் தற்காலிகமாக கோழி இறைச்சி விற்பனையை நிறுத்த முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரு வார காலத்துக்குள்ள இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தா இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு முழுமையா வியாபாரத்தை நிறுத்தி அரசுக்கு
தெரியப்படுத்தி எங்களோட ஆதங்கத்தை பதிவுபடுத்துவோம். மகாவீர் ஜெயந்தி, வள்ளலார் தினம் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் கறிக்கோழி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக துரைராஜ் தெரிவித்தார். செஞ்சி அருகே சி.வி. சண்முகம் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்களிடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. சட்டப்பேரவையில் தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததால் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கான புதிய செயலாளராக பசுபதியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் நாட்டார்மங்கலம் பகுதியில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பசுபதி ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது சி.வி. சண்முகம் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது என அவர் தரப்பு ஆதரவாளர்கள் முழக்கமிட்டதால் இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பானது. இருதரப்பும் கற்கடை வீசி தாக்கிக் கொண்டதில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதியின் கார் சேதமடைந்தது. மோதலை தடுக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திமுக அதிமுக கூட்டணி அமைப்பதில் தவறில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அதிமுகவை கூட்டுக்களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சித்ததற்கும் கண்டனம் தெரிவித்தார். திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து இல்லை அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தவேக கூட்டணியில் இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும். அதிமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கும் டிடிவி தினகரன் பதிலளித்தார். அவங்க கூட தானே இருக்கேன். அம்மாவுடைய கொடியை போட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம். அது அம்மாவுடைய கட்சி தானே. அதனால நாங்கள் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூட இணைந்து தான் செயல்பட்டு இருக்கேங்கிறது தான் எங்களுடைய கருத்து. முதலமைச்சர் விஜய்க்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மேல் நம்பிக்கை இல்லாததால் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தன் கட்சியில் இணைப்பதாகவும் இதுவும் ஊழல்தான் என்றும் தினகரன் சாடினார். அதிமுகவும் திமுகவும் பேரழிவை சந்தித்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை திருநகரில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்கவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவும் அதிமுகவும் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறினார். புரட்சி தலைவர் காலத்தில் கூட அம்மா காலத்தில் கூட திமுக இந்த அளவுக்கு ஒரு அழிவை சந்தித்ததே கிடையாது. இந்த 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் திமுகவில் இப்படி ஒரு அழிவு, அதாவது திமுகவுடைய கிளை கழகம் வரை அனைத்தும் கலைந்தது கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக 96 கூட இந்த அளவுக்கு யாரும் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவத்தை ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தோடு ஒப்பிட்டு திமுகவிற்கு கேள்வி எழுப்பினார். எதற்காக எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷன்ல இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கட்சி தொடங்கிவிட்டு அவரையே முதலமைச்சராக்க ஆளுநர் மாளிகை சென்றவர் தினகரன் என குற்றம் சாட்டிய நிர்மல்குமார் நம்பியவர்களை நடுத்தெருவில் விட்டவர் தினகரன் என விமர்சித்தார். பாஜகவை வீழ்த்த திமுக தாவேக ஒன்றிணைய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் ஊடகங்களிடம் பேசிய அவர் விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்தை வழிமொழிந்தார். ஜனநாயக சக்தியில் அனைத்தும் வகுப்பாத சக்திகளை எதிர்த்து போரிட வேண்டும். அதான் எங்கள் நிலையம். இந்தியா ஒரு பன்முக நாடு. பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. இந்த அரசியல் உலகில் வேற எந்த நாட்டில் நிலவாத இந்த அரசியல் விழுமியங்களை பாதுகாப்பதுதான் நமது முதல் கடமை. தொடர்ந்து பேசிய வீரபாண்டியன் வகுப்புவாத பேர் அபாயத்தை தடுப்பது நோக்கமாக இருக்க வேண்டும் என்றார். மத அடிப்படைவாத சக்திகளை தனிமைப்படுத்த முறியடிக்க ஜனநாயக சக்தியில் யாவும் ஓரடியில் திரள வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சி காங்கிரஸுடைய வேண்டுகோள் கூட. கட்சிகள் ஒன்று எழுதுவது, போட்டியிடுவது, வெற்றி பெறுவது, தோல்வியடைவது இயல்பு. ஆனால் தேசத்தின் ஒருமைப்பாட்டை சிதைக்கிற வகுப்பாத சக்திகளை நாம் தனிமைப்படுத்த வேண்டியது அரசியலில் நமது முதல் கடமை என்று நான் கருதுகிறேன். கரூரில் மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்பட்ட அரசு பணியை எதிர்க்கவில்லை என கூறிய வீரபாண்டியன் அதற்கென கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என கூறினார்.